அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ அதிராமண்ணத்தினுடைய பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு சுவரொட்டிகளை ஒட்டியிருக்காங்க எங்கே பார்த்தாலும். அதன் விஷயமாக வெளிநாடுகளிலேருந்து பலர் சங்கடத்தோடு ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஏன் மறுப்பு தெரிவித்தோ இதுக்கு பதில் கொடுக்காமலோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டில் வாழக்கூடிய அதிரைவாசிகளுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், என் மேலே அந்த இயக்கம் அந்த கட்சிக்காரர்கள்லாம் எப்போலிருந்து என் மேலே வெறுப்பாகவும் கோபமாகவும் வீண் பழி சுமத்தி கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை முதலிலே உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதிராம்பட்டினத்திலே உள்ள ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்திலே பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாக்கு நடத்தப்பட்டது. அப்போது அவர்கள் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பழைய நபருக்கே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதாக போராடினார்கள். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. என்னுடைய கருத்தும் அதுவாக இருந்து நான் அக்ரிகல்ச்சர் சேகாதி அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான முயற்சிகளை செய்தேன். அப்போது அவர் ஒரு நோட்டீஸை வெளியிட்டார். அதிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகியது. அப்பொழுது அவர்கள் என் மீது கோபமாகவும் வருத்தமாகவும் அந்த இயக்கத்தினர்களும் அந்த கட்சிக்காரர்களும் இருந்து அதிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் அவர்கள் என் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரப்பிய அவதூறுகளிலே ஒன்று, எது நடந்தாலும் முதலிலே என்னை சொல்வது. கந்தூரி யாரோ அடித்து கொண்டார்கள், நான் தான் அடிக்கச் சொன்னேன் என்ற அவதூறை பரப்பினார்கள். இதற்கு முன்னதாக ஃபேஸ் கவர், பெண்கள் ஃபேஸ் கவர் அணியக்கூடாது என்ற ஒரு செய்திகளை மறைமுகமாக பரப்பினார்கள் என்ற தகவலும் எனக்கு கிடைத்தது. இதெல்லாம் இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது என் மகளுக்கு திருமணம் வைத்து அந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்பிலே இருப்பவர் வீட்டிலே நான் சென்று நேரடியாக அவரை கூப்பிட வேண்டும். நாம் எப்பொழுதுமே இதுபோன்று கசப்போடு இருக்கக்கூடாது என்பதற்காக நேரடியாக முதல் முறையாக போகும்போது அவர் வீட்டிலே இல்லை. இரண்டாவது முறையாக போகும்போது அவருடைய மைத்துனர் கிட்ட கேட்டேன், மச்சான் இருக்கிறாரா என்று. இருக்கிறார் உள்ளே என்று சொன்னார். சரி, இதுபோல் நான் கல்யாணத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன், கூப்பிடு என்று சொன்னேன். அவர் உள்ளே போய் அவரிடத்திலே சொல்ல அவர் பதில் என்ன தெரியுமா சொன்னார்? அவரையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், கல்யாணத்திற்கெல்லாம் வரமாட்டேன், நீ அவரை அனுப்பி வைத்து விடு என்று சொன்னார். அப்படிப்பட்ட குணாதிசம் கொண்டவர், அப்படி உள்ள மனப்பான்மை கொண்டவர் எப்படி இருப்பார் என்பது இன்றைக்கு செவரொட்டிகளாக ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் மூலம் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம். அவர்களுடைய செயல்களெல்லாம் அவர்கள் என்னை கண்டிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களை யார்தான் கண்டிக்கப் போகிறார் என்ற காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக யார் கண்டிப்பார்கள் என்பது நிச்சயமாக ஒரு நாளைக்கு அது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதிராம்பட்டினம் பேரூராட்சி ஏதேனும் தடை விதிப்பதாக இருந்தாலோ அல்லது மக்களுக்கு புதிதாக ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருந்தாலோ நிச்சயமாக ஒரு பொது அறிவிப்பாக எதையுமே செய்து பழக்கம். முன்பெல்லாம் காலையிலே 6 மணிக்கு வந்து கொண்டிருந்த தண்ணீர் காலையிலே 6 மணிக்கெல்லாம் பவர் கட், கரண்ட் ஆஃப் ஆகிவிடுவதனால் ஆட்டோவிலே விளம்பரம் செய்து தயவு செய்து தாய்மார்களே 5 மணிக்கெல்லாம் எழுந்தரித்து குடி தண்ணீரை பிடித்து விடுங்கள் என்ற விளம்பரத்தை எல்லாம் கொடுத்தோம். அதுபோன்று தான் நாங்கள் எந்த விளம்பரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் செய்யும் செயல்களை பிடிக்காத சிலர் வேணுமென்றே இப்பொழுது புதிதாக ஒரு முயற்சியை எடுத்து அவர்களுடைய இயக்கங்களும் கட்சிகளும் வளர வேண்டும், வசூல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். விளம்பரம் வேண்டுமானால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் செய்யாமல் அதிராம்பட்டினம் பேரூராட்சி நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது பிடிக்காமல் என் மீது அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் தடையென்று எந்த விளம்பரம் செய்யாத ஒன்றை தடை செய்துவிட்டார் என்று சொல்லி மாட்டிறைச்சி அதிராம்பட்டினத்திலே அறுப்பதற்கு தடை என்று நாங்கள் ஏதேனும் விளம்பரம் செய்திருந்தால் அவர்கள் நிரூபிக்கட்டும். யாரிடத்திலேயாவது ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நிரூபிக்கட்டும். அப்படி ஒரு செய்தியை நாங்கள் செய்துவிட்டு மறைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலானால் நான் இன்று முதல் இந்த பதவியில் இருந்து விலகுவதற்கு கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் செய்யாத ஒன்றை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, சிவரொட்டிகளாக ஒட்டியிருக்கின்றார்களே, இது தவறான விஷயம் என்பதற்காக அவர்கள் பதவி விலகுவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதை மக்களே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நாங்கள் தடை விதிக்க வேண்டும் என்றால் உடனடியாக விளம்பரம் செய்வது எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. அப்படி ஏதேனும் நாங்கள் எந்த விளம்பரமும் செய்யவில்லை, எந்த தடையையும் யாருக்கும் அறிவிக்கவும் இல்லை.
யாருக்கு தடை விதித்தோம் என்று சொல்லுகிறாரோ அவர் இன்று கூட அந்த தொழிலை பண்ணிக்கொண்டு தான் இருக்கின்றார். இதை யார் சென்றாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் யாராலும் தடுக்குவதற்கு அதிகாரம் இல்லை. என்ன பொறுப்பு என்று கேட்கின்றீர்களா? நிச்சயமாக மக்கள் உண்ணக்கூடிய உணவு அது வியாபார முறையிலே விற்கப்படக்கூடிய பொருட்கள் சுகாதாரமான முறையிலே இருக்கின்றதா என்பதை பார்க்கக்கூடிய பொறுப்பு பேரூராட்சிக்குத்தான் அதிராம்பட்டினத்திலே இருக்கின்றது. நாங்கள் தான் சுகாதாரத்துறைகளுக்கு அவர்களை அனுப்பி பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்குத்தான் இருக்கின்றது. அந்த கடமையை செய்யக்கூட எங்களை விடாமல் தடுத்து விட்டு அப்படிப்பட்ட சுவரொட்டிகளை எல்லாம் ஒட்டியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் யாருக்கும் தடை விதிக்கவில்லை. சுகாதாரமான முறையிலே இன்னும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் அந்த தொழிலை மாட்டிறைச்சி வியாபாரத்தை செய்வதற்கு பேரூராட்சியிலே அனுமதி கேட்டார்களானால் அவர்களுக்கு லைசன்ஸ் விற்பனை செய்வதற்கான உரிமங்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியும் இங்கே சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் அந்த கடைக்கு நாங்கள் குறிப்பாக சென்றோம் என்று கேட்டால், ஒரு விஷயம் எங்கள் காதுக்கு வந்தது. முதலிலே பள்ளிவாசல் கபுர்ஸ்தான் தக்குவா பள்ளிவாசலுடைய மயான வாடியிலே நீங்கள் எல்லாம் சென்று போய் பார்த்தீர்களானால் ஒரு விரல் அளவிற்கு வெள்ளையான புழுக்கள் நெளியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வளவு மாட்டு கழிவுகளும் அந்த கபுர்ஸ்தானிலே விடப்பட்டு கொட்டப்பட்டு அங்கே துருநாட்டம் வீசப்பட்டு பள்ளியிலே தொழ வருபவர்களெல்லாம் என்னிடத்திலே பொறுப்பிலே இருப்பதனால் சொன்னார்கள், தயவு செய்து இதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று. அதன் அடிப்படையிலும் மற்ற மதத்தவர்களும் அங்கே வசிக்கக்கூடிய மக்களும் மீன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் என்னிடத்திலே எழுத்துப்பூர்வமான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி என்றால், இது சுகாதாரமற்ற முறையிலே துருநாட்டம் வீசக்கூடிய நிலையிலே இருக்கின்றது, இதை சுகாதாரமாக மாற்றி விற்பனை செய்வதற்கு ஏதேனும் வழி இருந்தால் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஓராண்டுக்கு முன்பே பள்ளிவாசல் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் கூட சிலர் என்னிடத்திலே இது விஷயமாக சொல்லி எம்எம்எஸ் இடத்திலே சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டார்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏனென்ற நான் எம்எம்எஸோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது இதை சொல்லி எப்படியாவது தடை செய்வதற்கு, இங்கே மாடு அறுப்பதற்கு தடை செய்யுங்கள். மாடு அறுப்பதற்கு அங்குதான் தடை, அதிராம்பட்டினத்தில் முழுக்க அல்ல. தொழில் பண்ணும் இடத்திலே மாடு அறுப்பதற்கு தடை செய்யுங்கள். மாடை ஒரு இடத்திலே அறுத்து சுத்தமான கறிகளை விற்பதற்கு, மாடை நீங்கள் பேரூராட்சி மூலம் அறுக்கக்கூடிய மாடுகளை பார்த்து சுகாதாரமான மாடுதான் என்பதை முத்திரை குத்தி அதற்கு பின்பு அறுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இது போன்ற விஷயங்கள் எங்களுடைய கடமை. இது ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், இயக்கங்கள் ஒரு வால் போஸ்டை அடித்து ஒட்டியிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். நீங்கள் யாருக்காக போராடினீர்களோ அவர் செய்த ஒரு தவறை கண்டித்து நீங்கள் வால் போஸ்ட் அடித்து ஒட்ட தயாராக இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நமது ஊரிலே ரயில்வேயில் அடிபட்ட ஒரு பசு மாடு, கண்டு ஈன்றெடுக்கக்கூடிய பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு அடிபட்டு இறந்ததா இறக்கவில்லையா என்று தெரியாத நிலையிலே ஒரு நபரிடத்திலிருந்து அந்த மாடை 1000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கி அதை அறுத்து விற்பனை செய்தது தவறு என்றால், நீங்கள் அதற்கான செவரொட்டிகளை மீண்டும் தவறு செய்துவிட்டார் என்று ஒட்டுவதற்கு தயாராக இருந்தால் ஒட்டுங்கள். இல்லை என்றால் பேரூராட்சி எடுத்த நடவடிக்கை சரிதான், நன்றி கூறி நீங்கள் தயவு செய்து ஒட்டுங்கள் என்று அந்த இயக்கத்தை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஏனென்று கேட்டால், அவதூறுகளை பரப்பாதீர்கள். அதிராம்பட்டினம் நகரை நாங்கள் ஒரு முன்மாதிரியான நகராக மாற்ற வேண்டும், எல்லா சமுதாயத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு செய்கின்றோம். உங்களுடைய இயக்கம் வளர வேண்டும், நீங்கள் எல்லாம் நடத்துகின்ற இயக்கம் எல்லோராலும் போற்றி புகழ வேண்டும் என்றால் நீங்கள் சில பணிகளை எடுத்து செய்தீர்களானால் உங்களுடைய இயக்கம் வளரும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நீங்கள் ஒருபோதும் நல்ல பெயரை வாங்க முடியாது என்பதையும் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அப்படித்தான் உங்களுடைய செயல் இன்றைக்கு இருக்கின்றது. செவரட்டிலே ஒட்டியிருக்கின்றீர்கள். அதிராம்பட்டினத்தில் பல ஆண்டு காலமாக மாட்டிறைச்சி வியாபாரம் செய்வதை தடை செய்து, யார் தடை செய்தார்? அவர் செய்த சுகாதாரத்தை மாற்றமே நாங்கள் கேட்பதற்காக சென்றோம். ராஜாம்படத்தில் இருந்தும் தாமரங்கோட்டையில் இருந்தும் சுகாதார அதிகாரிகள் தான் அங்கே வந்தார்கள். உங்கள் கடையை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒரு வாரத்திலே நீங்கள் பதில் தர வேண்டும் என்று ஒரு கடிதாட்சியை கொடுப்பதற்குத்தான் வந்தார்கள். ஆனால் உங்களுடைய இயக்கத்தை அத்தனை பேர்களும் அங்கே கூடி அவர்களை அவமானப்படுத்தி அவமதிப்பு செய்து நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள். இது நீங்கள் இந்த ஊர் மக்கள் அந்த கடையிலே வாங்கி சாப்பிடுவர்களுக்கு செய்கின்ற துரோகம். நிச்சயமாக அப்படித்தான் சொல்ல முடியும். இதையெல்லாம் வெளிநாட்டில் இருந்து பார்க்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்துவிட்டு
செய்தி கிடைத்ததே என்று சும்மா இருந்து விடாமல் அந்த இயக்கத்தார்களை தொடர்பு செய்து நீங்களெல்லாம் இப்படி செய்தது சரிதானா என்ற கேள்வியை கேளுங்கள். ஏனென்று கேட்டால் ஒரு ரயிலிலே அடிபட்ட மாடு, அது முடிந்தால் அதை காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் செத்துவிட்டால் புதைக்க வேண்டும். அதை மனிதர்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக அது அடிபடவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர் செய்த செய்தி இதை பார்த்துவிட்டு உண்மைதானா என்று விசாரித்து அவரை கண்டித்து ஒரு நோட்டீஸ் அடித்து செவரொட்டிகளாக ஒட்டுங்கள். இல்லை என்றால் பேரூராட்சி செய்தது சரிதான் என்று பேரூராட்சி தலைவர் என் பேரை போட்டு தானே அடிச்சு, அது எப்படி அடித்தீர்கள்? கொஞ்சம் இடம் விட்டு மண். உங்களை நான் கேட்கின்றேன், மண்ணின் மகிமை உங்களுக்கு தெரியாதா? இறைவன் சொல்லுகின்றான், மண்ணை கொண்டுதான் மனிதனையும் மனிதனுடைய அறிவுகளையும் மனிதனுடைய உடல் உறுப்புகளையும் படைத்தேன் என்று. அவ்வளவு மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் சொல்கின்ற மண்ணை மண், நான் ஒரு மண்ணா, ஒன்றும் தெரியாத மண் என்பது போல் குறித்து வால் போஸ்ட் அடித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே நீங்கள் அடித்ததற்கு நான் வெட்கப்படவில்லை, நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவது இன்னும் எவ்வளவு காலம் என்பதை நாம் பார்ப்போம். நானும் பார்ப்பேன், ஊர் மக்களும் பார்ப்பார்கள். இந்த ஒரு செய்தி மக்களுக்கு போதுமானது என்று நான் நினைக்கின்றேன். அதிராம்பட்டினம் பேரூராட்சியிலேயே நாங்கள் தடை செய்வதாக இருந்தால் செவரொட்டி மூலம், ஆட்டோ விளம்பரம் மூலம் உங்களுக்கு அறிவிப்போம். மக்களை குழப்புவதற்காக, நல்ல பெயர் வாங்குவதற்காக, பேரூராட்சி தலைவர் அஸ்லம் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். முதலிலே அவர்கள் ஒரு அணியின் பெயரை போட்டு வேறொரு மதத்தவர்களுடைய பெயரை போட்டு அடித்தார்கள். ஆனால் ஊரில் இருப்பவர்களாம் இது இவர்களுடைய வேலைதான் என்று அவர்களை திட்ட ஆரம்பித்ததோடவே மறுநாள் ஏன் இன்னொருத்தன் பெயரிலே அடித்து நாம் திட்டு வாங்க வேண்டும், நாம் பெயரிலே அடித்து திட்டை வாங்கி கொள்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களுடைய இயக்கத்தை பெயரெல்லாம் அதிலே இட்டு அடித்திருக்கின்றார்கள். வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. சுகாதாரமான முறையிலே வாழ வேண்டும், மக்கள் சுகாதாரமான முறையிலே வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு அவர்கள் சுகாதாரம் இல்லாவிட்டாலும் எப்படி இருந்தாலும் எங்கள் இயக்கத்தில் இருப்பவர் இப்படித்தான் இருப்பார் என்று அதற்கு ஆதரவாக வருகின்றார்களே, இது எந்த விதத்திலே நியாயம்? பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாசிகளும் அதிரி வாசிகளும் இதற்கு பதில் சொல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.